ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு 7 சீட்டர் கார் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த காரில் ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிறவங்களும் வாங்கலாம், இல்லைன்னா டீ போர்டு வச்சுருக்கிறவங்களும் கண்டிப்பாக வாங்கலாங்க. இந்த காரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 9,95,000 வருதுங்க. இந்த வண்டியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்கிறேன். நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களாங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி எர்டிகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எம்பிவி டிசைனுங்க, நல்ல ஒரு மல்டிபர்பஸ் வெஹிக்கிள், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவங்க வந்து மாருதியில் முன்னாடியே வந்து எல்யூவி அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணாங்க. இந்த வண்டி அந்த லவ் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் மாதிரி வந்துட்டு எல்யூவின்னு சொல்லி கூட பிராண்டிங் பண்ணாங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல போல்டான சுசுகி லோகோ கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்துட்டு இந்த மெஷ்ஷை கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எப்பயும் எர்டிகா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. இந்த இடத்துல ப்ரொஜெக்டரில் லோ பீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபீமுக்கு வந்துட்டு ஹாலஜனில் ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபாக் லேம்ப்க்கான டம்மி இருக்குங்க. நம்ம ஃபியூச்சரில் ஃபாக் லேம்ப் வாங்கி அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஸ்கிப் லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷார்ப்பான எட்ஜஸோட கொடுத்துருக்காங்க. எர்டிகாவோட என்ஜின் ஸ்பெக் எப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பானட்டை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஒரு நல்ல ஹெவியரான பானட்டு தாங்க. ஒரு தேவையான அளவு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு பானட்டு தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா பேடிங் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் வந்து ஃபயர் வாலும் நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து என்ஜின் பாடி கவருங்கிறது எதுவும் இல்லைங்க. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜினுங்க. 102 பிஹெச்பியும் 137 Nm டார்க்கோட வந்துடுதுங்க. அது போக சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 87 பிஹெச்பியும் 122 Nm டார்க்கும் வந்துடுதுங்க. இந்த வண்டியில் 5 ஸ்பீட் மேனுவல் ஆர் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் வந்துடுதுங்க. எர்டிகாவோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 185, 65, 615 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிய எம்பிவி கார் வாங்கினாலும் டயர் சைஸ் 15 இன்ச்சாக இருக்கிறதுனால நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். மாருதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக தாங்க இருக்கும். நம்ம காரை வந்து மெயின்டைன் பண்ணாலும் பெரிய செலவுகள் வைக்காத அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் வருதுங்க. மெக்பர்சன் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல மட்டும் பிளாஸ்டிக் லைனர்ஸ் வந்துடுது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாடியை தாங்க விட்டுருக்காங்க. அப்படியே சைடில் மிரருக்கு வந்தோன்னா பாடி கலரில் வந்து ஓவரையும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் தான் உங்களுக்கு ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஎன்சி பில்லர்ஸ் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏ பில்லர் வந்துட்டு பாடி கலர்லேயே தாங்க இருக்குது. மேலே வந்து ஒரே ஒரு ஓல்டு ஸ்கூல் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4395 mm. வண்டி 4.4 மீட்டர் ரேடியஸில் வருது. அப்புறம் 2740 mm வீல் பேஸு, 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. விண்டோ கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லார்ஜரான விண்டோ கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோக்கும் பாருங்கள், நல்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெரிய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்டிகாவில் தான் இருக்குது. அந்த சின்ன வண்டி கேட்டகரியிலங்க. இந்த தேர்ட் ரோவோட குவார்டர் கிளாஸ் வந்து அப்படியே இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்டெகிரேட்டடான ஸ்பாய்லரும் வந்துடுதுங்க. மேலே வந்து ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டாக இருந்தாலும் ஒரு டீஃபாகர் கூட அவங்க கொடுக்கல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன லிப் ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சுசுக்கிக்கான லோகோ இருக்குது. இந்த இடத்துல ரியரில் ஒரு எல்இடி ஸ்டாப் லேம்ப் இருக்குது. அப்புறம் ஹாலஜனில் வந்து இண்டிகேட்டர்ஸு, ரிவர்ஸ் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிடுக்கான பேட்சிங் வந்து இருக்குது. எர்டிகா பொறுத்த வரைக்கும் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2M அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை ட்ராவல்ஸ் பர்பஸ்க்கு வாங்கும்போது 2M அப்படிங்கிற பேட்சிங் வரும். நம்ம ஃபேமிலி பர்பஸ்க்காக வாங்கும்போது அந்த 2M அப்படிங்கிற பேட்சிங் வராது. அப்புறம் ரியரில் 4 பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக பாடி கலர்லேயே தான் பம்பர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே 2 ரெட் கலர் ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னா அடியில் கொடுத்துருக்காங்க. எர்டிகாவோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்துடலாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் லாக் லீவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் தேர்ட் ரோலையே வந்து ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் கிடைக்குதுங்க. அதாவது ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரில் இந்த அளவுக்கு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். பின்னாடி இந்த 2 சீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்டும் பண்ணிக்கலாம். இந்த பூட்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 209 லிட்டருங்க. இப்போ நீங்கள் தேர்ட் ரோவை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 800 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அது போக இந்த தேர்ட் ரோ சீட்ஸையும் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்து ரெக்லைனும் பண்ணிக்க முடியுங்க. எல்லா சீட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயங்க. அது போக இந்த சைடில் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த பேடை எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸும் வந்து கிடைக்குதுங்க. அது போக விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கான வீல் கேப்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம வண்டியோட ஃபியூல் டேங்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வண்டியோட ஃபியூல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடில் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 45 லிட்டரு E20 ஃபியூல் சப்போர்ட்டும் இருக்குதுங்க. வண்டியோட டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. முதல்ல டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். வண்டியோட டிரைவர் சைட் டோர் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகுதுங்க. இந்த வண்டியில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ வண்டிக்குள்ளே வந்து ஏறிடலாங்க. வண்டிக்குள்ளே வந்து ஏறிட்டேன். முதல்ல வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கிளட்சை மிதிச்சாச்சு, வண்டியை ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு, மியூட்டும் போட்டுருவோம். வண்டியோட ஸ்டியரிங் வீல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. லெதர் ராப்பிங்லாம் வந்து எதுவும் கிடையாது. லெஃப்ட் சைடில் ஆடியோ மவுண்டிங்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஆடியோ மீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அனலாகவும் சென்டரில் வந்து ஒரு செமி டிஜிட்டலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஏசி வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குது. அந்த ஏசி வென்ஸோடு அந்த வரக்கூடிய அந்த ஸ்ட்ரைப் லைன்ஸும் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கான கால் அண்ட் அட்டன் கட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆடியோ சிஸ்டம் வந்து டபுள் டின்னில் ஒரு நார்மல் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன்லாம் எதுவும் கொடுக்கலைங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டச் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல அசார்ட் சுவிட்சுக்கான பட்டன் இருக்குது. அப்புறம் நார்மல் ஏசி தாங்க, பழைய காலத்து ஏசி, அதே ஏசி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே வந்தோன்னா 120 வாட்ஸ்க்கான ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும், அப்புறம் மீடியாக்கான யூஎஸ்பிக்கான கண்ட்ரோலும் ஆக்ஸ்க்கான கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டருக்கான இடம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபோன் வச்சுக்கிற மாதிரியான இடமும் இருக்குதுங்க. அப்புறம் 5 ஸ்பீடு லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பியானோ கிளாஸி ஃபினிஷில் வந்துட்டு மேலே ஒரு எஃபெக்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. அப்புறம் ஒரு சில்வர் ரிங்கு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் கொஞ்சம் சின்ன இடம் இருக்குது, ஏதாவது பொருள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு நார்மல் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவெல்லாம் பண்ண முடியாது. இதுலேயும் சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட க்ளவ் பாக்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன க்ளவ் பாக்ஸ் தாங்க. ரொம்ப பெரிய க்ளவ் பாக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு டீசெண்டான சின்ன க்ளவ் பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஹாலோஜனில் கேபின் லேம்ப் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீடியாக்கான மைக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு பார்த்திங்கன்னா டிக்கெட் ஹோல்டருக்கான ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சைடில் இருக்கிற சன்செட் பார்த்தோன்னா ஒரு வேனிட்டி மிரரோட கொடுத்துருக்காங்க. அது போக டிரைவர் தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த ஸ்மூத் எஃபெக்டோடு இருக்கக்கூடிய கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் பெல்ட்டுக்கான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் வந்து விஎக்ஸிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயங்க. டிரைவர் சைடில் பார்த்தோன்னா 4 டோர் பவர் விண்டோக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 டச் டவுன், அப்புறம் 1 டச் அப்புக்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் மிரருக்கான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோஸ் லாக்குக்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் லாக் அண்ட் அன்லாக் லிவர் வந்து குரோமியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஆன் ஆஃப் பட்டனும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் பட்டனும், ரியர் ஏசிக்கான ஒரு ஆன் ஆஃப் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாட்டில் ஹோல்டருக்கான ஒரு ப்ரொவிஷனும், கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல ஒரு லெதர் டச் ஃபினிஷ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த ஒரு டிசைன் மட்டும் வண்டி ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் ஆகிறத பார்க்க முடியுங்க. இப்போ நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன். டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. குஷன் எஃபெக்ட்லாம் வந்து டீசெண்டாகவே இருக்குது. சைட் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குங்க. கீழே எனக்கு டை சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து டை சப்போர்ட்டும் வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட்ரூம் வந்து இந்த அளவுக்கு இருக்குங்க. இத்தனைக்கும் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் சீட் தான், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. வண்டியோட ஃபேக்ட்ரியாக வரக்கூடிய சீட்டு இந்த ஹைட்டில் தான் இருக்குது. எனக்கு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹெட்ரூம் வந்து இருக்குது. அதே மாதிரி பானட் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 70% தெரியுதுங்க. ஒரு 30% தெரியல. ஏன்னா அந்த ஸ்லோப் வந்து கீழே இறங்கி இருக்கிறதுனால எனக்கு பானட் விசிபிலிட்டி வந்து 70% தான் தெரியுது. பட் ஆனால் ஓட்டுறதுக்கெலாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும். இப்போ செகண்ட் ரோவுக்கு போய் செகண்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. எர்டிகாவோட செகண்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. வண்டிக்குள்ளே ஏறிடலாம். ஃபஸ்ட்டு முதல்ல டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். டோர் நல்லா ஒய்டராகவே ஓப்பன் ஆகுது. ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஏறி இறங்கிக்கலாம். கீழே ஒரு ஃபுட் ஸ்டெப்பும் போட்டோம்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக ஏறி இறங்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம ஏறிடுவோம். வண்டிக்குள்ளே ஏறிட்டேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இருக்குங்க. அப்படி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு முட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் கால் உள்ளே விட்றோம் பாருங்கள், எந்த அளவுக்கு
காலுக்கான ஃபுட் ரூம் இருக்குன்னு பாருங்கள். தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% தை சப்போர்ட் நல்லாவே இருக்குங்க. ரியர் சீட்டில் எனக்கு ஹெட் ரூம்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெட் ரூம் இருக்குது. நான் வந்து 6 அடி ஹைட்டுங்க. அது போக எனக்கு இந்த ஹெட் ரெஸ்ட் இருக்கிறது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உட்கார்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். விண்டோ டேலைட் ஓப்பனிங் பாருங்களேன். இப்போ கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து ஒரு 6:15 ஆகுதுங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு டேலைட் ஓப்பனிங் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து தலை சுற்றுறதோ மயக்க வர்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வண்டி ஓட்டும்போது நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. டர்னிங் எடுக்கும்போது கூட வண்டி ரொம்பவும் வந்துட்டு ஆட்டமெல்லாம் இருக்காது. நீட்டாக கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏசி வென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சென்டராக ஒரே ப்ரொவிஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் தள்ளிக்கிற மாதிரி லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான லிவரும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த டனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குங்க. பின்னாடி 3 பேர் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக அடல்ட்ஸே உட்காரலாம். அந்தளவுக்கு நீட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ரியரில் வந்து 3 பேர்த்துக்குமே VXi வேரியண்ட்லேருந்து ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அது ஒரு சூப்பரான விஷயம். ஆம்ரெஸ்ட் வந்துட்டு இந்த வண்டியில் ஆம்ரெஸ்ட் வந்து சென்டரில் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த சைடில் நம்ம பார்த்தோன்னா லாக் அண்ட் அன்லாக்கான லிவர் வந்து இங்கேயும் வந்து குரோம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பவர் அண்ட் ஒக்கான பட்டன் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அப்புறம் கீழே வந்து ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. அப்புறம் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் வந்து சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளால் ட்ராவலும் பண்ணிக்க முடியுதுங்க. அதே மாதிரி ரெக்லைனிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் செகண்ட் ரோவில் வந்து கேபின் லேம்ப் எதுவும் கொடுக்கல. தேர்ட் ரோவில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ரோ போய் தேர்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம தேர்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. தேர்ட் ரோ என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த செகண்ட் ரோ வழியாக தான் என்ட்ரு ஆகணும். செகண்ட் ரோ ஓப்பன் பண்ணிக்குவோம். மெயினாக வந்து இந்த சீட் பெல்ட்டை கழட்டி விடணும். ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம சீட்டை மடித்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக தள்ளணுங்க. அப்போ தான் நம்ம வந்து உள்ளே ஏற முடியும். இப்போ நம்ம வந்து உள்ளே ஏறலாம். இது உள்ளே ஏறியாச்சு. உள்ளே ஏறினதும் கொஞ்சம் தள்ளி உட்கார்றேன். இப்போ வந்து பக்கத்து சீட்டுக்கு வந்துட்டேன். இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்குது. ஓகேங்களா? இது ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்கும்போது எனக்கு முட்டிக்கு வந்து ஸ்பேஸே இல்லை. ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி இருக்குது. அதுவே நம்ம இந்த பக்கத்து சீட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பக்கத்து சீட்டை வந்து ஓரளவுக்கு முன்னாடி தள்ளி வச்சுருக்கேன். அப்படி உட்காரும் போது பார்த்திங்கன்னா எனக்கு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நீ ரூமும் கிடைக்கிது. பட் ஆனால் இவங்க ரெக்ளைனும் பண்ணாமல் இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரைட் பொசிஷனில் உட்கார மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அப்படி உட்காரும்போது ஒரு 6 அடி இருக்கிற நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபுளாக உட்கார அளவுக்கு ஒரு முட்டிக்கான இடம் இருக்குது. ஒரு 50% தொடைக்கான சப்போர்ட்டும் வந்து கிடைக்குதுங்க. ஆனால் காலெல்லாம் உள்ளே விட்றதுக்கும் இடம் இருக்குது. ஹெட் ரூம்னு பார்த்தோன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஹெட் ரூம் வந்து இருக்குங்க. ஒரு டீசெண்டான ஹெட் ரூம்னே கூட சொல்லலாம். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஒரு 100-150 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார அளவுக்கான ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சார்ஜிங்க்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை. இப்போ ஆப்போசிட் சைடு பார்ப்போம். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசிக்கான கண்ட்ரோல் நாப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம ரியர் ஏசின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்காங்க. இது தேவையெல்லாம் மூடிட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்காக. இந்த இடத்துல கண்ட்ரோல் நாபு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன 2 வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கலாம். ஏன் ஒரே சைடு கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து ஒரு கப் ஹோல்டர் இருக்குங்க. சார்ஜிங்க்கான எந்த ஒரு போர்ட் ஆப்ஷனும் எதுவும் கிடையாது. கடைசி ரோவில் உட்காரவங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டாட்டிக்கான வந்துட்டு ஒரு கிராப் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. எர்டிகா VXiயோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 6 ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்டு, ரியர் பார்க்கிங் சென்சார், இந்த மாதிரி தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. அதுபோக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ரிமோட் கீ தாங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2011 இந்த ஒரு கீ தான் வந்துட்டு எர்டிகா கொடுத்துட்ருக்காங்க. டாப் வேரியண்ட் போகும்போது தான் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய கீ வருங்க. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூர் எம் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியில் 80 km ஸ்பீட் லாக் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுவே நம்ம ஓன் போர்டு வெஹிக்கிளாக வாங்கும்போது உங்களுக்கு ஸ்பீட் லாக்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. தாராளமாக நீங்கள் 100-120 வரைக்கும் வண்டியை ஓட்டிக்கலாங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ABT மாருதி கோயம்புத்தூருங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நான் கொடுக்குறேன். டெஸ்ட் ஈவென்ட் புக்கிங்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ஆன்ரோட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 11,80,000 ரூபாய் வருதுங்க கோயம்புத்தூர் ப்ரைஸு. 7 சீட்டர்ஸ் விரும்புகிறவங்க இந்த வண்டி நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா?
உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.